Hi guys, welcome to today's vlog. இன்றைக்கி இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 12:30 சம்திங் ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி சண்டே. ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்யலான்றது பிரியாணி நான் தான் செய்ய போகிறேன், லக்கி இல்லை. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்க போகிறோம், அங்கே நமக்கு வந்து தண்ணி இல்லை. ஸோ போய்ட்டு நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த மெட்ரோ வாட்டரில் போய் தண்ணி பிடிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. போய்ட்டு அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். லக்கி சிக்கன் வாங்க போகலாமா? நம்ம சிக்கன் கடைக்கு வந்துவிட்டோம். யூஸ்வலாக நம்ம 250 கிராம்ஸ் தான் சிக்கன் வாங்குவோம். ஸோ வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம மெட்ரோ வாட்டருக்கு வந்துவிட்டோம். ஸோ வாங்க, இது ஃபுல்லாகவே எப்படின்னா மேனுவலாக தான் நம்மளே வாஷ் பண்ணிவிட்டு நம்மளே தண்ணி பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க, இது வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ இந்த பைப்பில் தான் தண்ணி பிடிக்கணும், பிடிச்சிட்டு கிளம்பலாம் வாங்க. காய்கறி மண்டிக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம இந்த ஆனியன் டொமேட்டோஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆனியன் ஒரு கிலோ வாங்கிட்டு டொமேட்டோஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனியன் சுத்தமாக இல்லை வீட்டில். வாங்கிட்டு என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணி தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லக்கி வந்து நம்ம காய்கறி கட் பண்ணி விட்டுருக்கா. ஸோ காய்கறி இவங்க எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் தான் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்றதை பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த பெரிய பாத்திரம் எங்கள்கிட்ட எதுவும் இல்லாததுனால நான் இந்த இட்லி குண்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்படி இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆயிலே யூஸ் பண்ணுறேன், நெய் அவ்வளோ பிடிக்காதுன்னு. நான் ஆயில் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். தென் பாசி, கடல் பாசி, ஜீரகம், அப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஒரு 2-3 போட்டால் போதும். சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க, பெருசாக போடாமல். ஸோ நான் இது ஆக்சுவலாக இது எல்லாமே மொத்தமாக வாங்கி பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். ஸோ இதை நல்லா இப்படி போட்டதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஆனியன் நல்லா பொடியாக முன்னாடியே அரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அரிஞ்சு வச்ச ஆனியன் இந்த மாதிரி நீட்டாக ஆனியன். ஸோ இதை வந்து நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த டீப்பாக அந்த ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ அது கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அந்த டீப் அந்த ப்ரௌனிஷாக கலர் மாறுற வரைக்கும். ஸோ ஒன்ஸ் அது ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறமா ஆனியன் அதேமாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவை வந்து அதேமாதிரி முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நல்லா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டதுக்கப்புறமா அது கூட நான் அந்த சிக்கன்லாம் முன்னாடியே மசாலா போட்டு வச்சிட்டேன். ஸோ அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்சர் வரைக்கும் நல்லா இது பண்ணிவிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினாலாம் இருந்ததுனாக்கா உங்கள்கிட்ட அது கொஞ்சமாக ஓரளவுக்கு மட்டும் போடுங்க. நிறைய பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த மசாலாஸ், சிக்கன், அந்த கொத்தமல்லி, புதினா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தம் போட்டு வச்சுருங்க. தம் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தான் வரணும். நல்லா சிக்கன் கொதிச்சு எப்படி கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சிக்கன் இந்த மாதிரி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் தம் போட்டு. தென் அரிசி அதேமாதிரி நான் 30 மினிட்ஸ் முன்னாடியே சிக்கன் கூட ஊற வச்சுட்டேன். அந்த அரிசியுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ்க்குனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அனந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் அரிசி எல்லாமே தண்ணிலாம் இதிலே போட்டு வச்சிட்டேன். ஸோ அதனால் நான் அரிசியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே இப்போ இது கூட எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே மசாலாஸ்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ அதையும் நல்லா தண்ணி அந்த இடத்துலலாம் விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இடத்துல உப்பு, இப்போ தான் நீங்கள் உப்பு போட வேண்டியது இருக்கும். உப்பு நல்லா போட்டு அது முன்னாடி நீங்கள் ஆனியன் கூட போட்டிருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இந்த இடத்துல அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பிரியாணி முடியும் போது கரெக்டாக இருக்கும். இது கூட நான் சொல்லியிருந்தால பேலன்ஸ் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி வைங்கன்னு சொல்லி அந்த புதினா, கொத்தமல்லி இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மை போட்டுருங்க. நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் தம்மை போடுறதுக்குன்னா அந்த ஒரு இது இருக்கும்ல ரைஸ் குக்கர், அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி இது மேலே ஃபுல்லாக வச்சுருவேன். நல்லா வெயிட்டான இது வச்சா தான் நல்லா தம் ஆகும். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக வச்சுட்டு தம் போட்டுருவேன். ஸோ அப்போ ஈஸியாகவும் டக்குனும் ஆகிடும் நமக்கு தம்முன்றது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஷார்ட்ஸுக்கு எடுத்த வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் நம்ம யூடியூப்பில் போட்டு வச்சு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், நல்லா ஃபன்னாகவே இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அந்த தண்ணி மட்டும் இப்போதைக்கு நம்ம தம்மா வரைக்கும் திரும்ப நம்ம வேக வைக்கணும். தம்மில் போட்டிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுனாக்கா எடுத்துருக்கலாம். பட் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம போய் கேஸ் எடுத்துகிட்டு வரலாம். அங்கே கால் பண்ணியிருக்கோம்.
திருவான்மையூர் ஆர்டிஓ வர சொல்லியிருக்காங்க. நம்ம போய் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம லக்குங்க, நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து கேஸ்காரங்க வந்துட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த அண்ணன்ட்டு பேசிட்டேன். கேஸ்காரன் நமக்கு சொல்லியிருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம் வாங்க. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு கேஸை. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை மட்டும் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம் குக்கிங்கை. அவ்வளோதாங்க, அந்த கொஞ்சம் தண்ணியுமே நம்ம தம் போட்டு எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு சூப்பரான பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராகவே இருந்தது. பச்சடியுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே ரெடி தான். ஸோ இதை இருங்க லக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். சூப்பராக இருக்குது விக்கி, வேறு லெவல், செம டேஸ்ட்டு. தேங்க்யூ. இப்போ டிமார்ட் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் செம மழை, அதனால தான் வீடியோவே எடுக்க முடியல. அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிமார்ட் ரீச் ஆகிட்டோம். எப்போதும் போல் இன்றைக்கும் செம கும்பல். பார்க்கிங்கில் பிளேஸ் கூட இல்லை வண்டி பார்க் பண்ணுறதுக்காக. கைஸ், நம்ம டிமார்ட்டில் வந்து நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் தீர்ந்துடுச்சு வீட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் தென் நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலான்னு வந்திருக்கோம். செம்ம கும்பலுங்க டிமார்ட்டில். சண்டே அன்றைக்கி தெரியாதனமாக வந்துட்டோம். இந்த செக்ஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கும்பலே இல்லாத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் செம்ம கும்பலுங்க. விக்கி, இந்த பெட்ஷீட் அம்மா கேட்டாங்க, சத்த ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப, நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி. சரி, ஓகே ஓகே, அதை நான் எடுத்து அனுப்புறது. ஒன்று மட்டும் போதுமா? இப்போதைக்கு சும்மா 2-3 கலர் அனுப்பு, எது நல்லா இருக்கோ அவங்களும் சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். சரி, ஒரே நிமிஷம் இப்படியே போட்டு நான் எடுத்துட்றேன். ஓகே.